எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேறு லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டக்காரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதின் தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, கேர் இருக்குது. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோடய கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ். பட் ஐ எம் ஷுர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லோரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸு கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. Thank you so much. சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூவில் சொல்லாதது ஏதாச்சும் சுவாரஸ்யமான இல்லை ட்ரெய்லர்லாம், அதான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு. பட் அதே படத்துலேயே பார்த்துக்குறோம் நாங்கள். இப்போ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதாவது நம்மள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பற்றி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமாக என்னோட ஹீரோவாக கலையரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பற்றி சும்மா 2 லைனில் டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியோர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலாக நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி நான்
ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றது சரி ஓகே. கதை ஃபுல்லாக ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கேன். அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமாம், அவங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்த ரொம்ப நேரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடர். ஸோ அதான், பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்குது உங்கள் மேலே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டகாரண்யம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லோரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சுருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் அதியன் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் எனக்கு இது எல்லாரும் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்போயுமே நான் ஃபாலோ பண்ணும்போது, ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் அதியன் சார் சார் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் பா ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா, குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜில் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்றைக்கி கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல. நான் நினச்சேன் இன்றைக்கி மறந்துட்டுருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சடனாக வச்சு அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெலாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோடய விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி இப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கியமான சில பேருக்கு நான் நன்றிகள் சொல்லணும். அதில் முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் நீ இப்போது அதேன்னு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, போய் பாரு
அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன். தோழரை போய் பார்த்து தோழர் என்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வந்து வீடியோ டேப் பண்ணி அமிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு டைரக்டர் முருகன் சார் வந்து என்னை வந்து அந்த பொண்ணு செம்மையாக நடிக்குது, அந்த பொண்ணு நீ எடு தயவு செஞ்சு அப்படின்னு வந்து அதேன்ற அவர்கிட்ட சொன்னதாக அதீன் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடச்சிது. அதேன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் அதியனுடைய 2வது படம், மிக முக்கியமான படம் அப்படின்றத கடந்த ஒரு வாரமாகவே வரக்கூடிய ரிவ்யூஸில் இருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்குது. அடியே அலங்காரி அதுக்குள்ளே சில கவிதைகள் இருக்குது அப்படின்னா அது ஜஸ்டினோட டியூன் தான். ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதியனுடைய அந்த கதைக்குள்ளே போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய 3 டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இதில் காவக்காடே அப்படின்ற அடியே அலங்காரி, அழகே அகங்காரி அப்படின்ற அந்த 2 சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது. நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக தான் எங்கள் ஊரில் நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன். அதில் வந்துட்டு அவளுடைய அழகே ஒரு அகங்காரமே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்கிறதா தான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அலங்காரி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய கதையில் நாட்டார் வழக்காற்று கதைகளில் அலங்காரின்னு ஒருத்தர் மூலி அலங்காரின்னு சொல்லுவாங்க. அந்த மூலி அலங்காரி ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரியில் ஒரு சொல்லில் அதை சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு கலனாக இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான். அதை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காவக்காடே பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது என்னென்னா, ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த பாடலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே நீலமலை கூந்தலென காடு இருக்குது. அந்த இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின். அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோடு வந்து எழுதுனது. அதில் ஜஸ்டின் வந்து நாங்கள் நிறைய எழுதுனதுலேருந்து அதியன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோடய வீட்டிலேருந்து நான் வரும்போது ஒரு சொல்லு வந்து யோசிச்சுட்டு வந்துப்பேன். அந்த மாதிரி மாயநதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். மாயநதியில் வந்து ஆண்டி வேலை வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் நீலமலை கூந்தலென காடு இருக்குது அப்படின்றது. அது எப்படின்னா, ஒரு காடு மாதிரி அவளுடைய காடு தான் உலகமே. அந்த காட்டுக்குள்ளே அவளுடைய கூந்தல் என்னவா இருக்குது, அதுக்குள்ளே அந்த காமம் காதல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே. அதை வந்து 2 வரியில் தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டியூன் வந்து இருந்தது. ஆனால் கூடுதலாக இன்னொரு வரியும் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின். அதையுமே வந்து பாட்டாக்கி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் சார், அனன்யா பட் 2 பேருமே வந்து நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. கிருஷ்ணராஜ் சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீண்டு எடுத்திருக்கீங்க. நன்றி ஜஸ்டின்.
அடுத்ததான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாமலை வேலவா அப்படின்றது. ஏன்னா மாமலை வேலவா பாடல் எழுதும்போது சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் குறிஞ்சி முல்லை இந்த ரெண்டையுமே வந்து என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு இந்த மலை இது எப்படியான ஒரு இடமா இருந்தது, இந்த மக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எதை எடுத்து எதற்கு எதிராக ஆயுதமாக்குறது, நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமாக நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு அதிகாரமாக மாறி இருக்குது. இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான வெகுஜன ஊடகத்துக்குள்ளே தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே, அதை மிக தைரியமாக அன்பு நண்பன் அதியனுடைய தண்டகாரண்யம் வந்திருக்கு. தண்டகாரண்யம் அப்படின்ற ஆரண்யம் தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அத்தனை காதலையும் மக்களுடைய வாழ்வியலையும் மிக அழகாக படமாக்கி இருக்கிறாங்க. அது எனக்கு வாழ்த்துகள். இதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தினேஷ்லேருந்து கலை, ரித்விகா, வின்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் எல்லாருமே, செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட பாட்டுக்கு 2 பாட்டுக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தீங்க. நன்றி செல்வா. மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படியான கதை கலன்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வெற்றி தோல்வின்றதுலாம் ரெண்டாவது, ஆனால் வெற்றி பெறணுன்றது தான் முதன்மையானது. ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு இன்னைக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அதன் முதன்மை காரணம். இப்படியான கதை கலனை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எவ்வளோ மிருகங்கள் இருக்குது காட்டில், எந்த மிருகங்களையும் முதன்மைப்படுத்தாமல் அதில் யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அதியனுடைய அரசியல், அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையாக மிக நேர்மையாக எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்காமல் தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையாக வந்து இந்த படத்தில் நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம் தான் ஒரு தோழர் கூட சொல்லிட்டு போனார், கம்யூனிசமாக எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படின்றது. முதல் கம்யூனிஸ்ட் புத்தன், அந்த புத்தன் கொண்டிருந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீரம், ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான். ஆனால் அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டுட்டுருக்குறோம் ரோட்டில். ஆனால் அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது. இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் இந்த இடத்துல தண்டகாரண்யம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது. படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். ராமலிங்கத்தோழருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப்போட சூப்பரான ஒரு கேமராவுக்கும், என்ன அவர் இங்கே வந்தால் பேச உமா ஒன்று நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார், நானும் அவரை விட்டுட்டேன். ஆதிரை வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அதியனுக்கு. ஆதிரை இல்லை அப்படின்னா அதியன் இவ்வளோ பெரிய தன்னுடைய கனவாக இருக்கக்கூடிய சினிமாவை ராமலிங்கம் தோழருக்கா ராமலிங்கம் தோழருக்கு என்னுடைய வரிகளில் பிடிச்ச வரின்னு சொல்கிறாரு. நீலமலை கூந்தலென காடு இருக்க, எனக்கு பாடினா தான் வரும் கேட்கணும்ல இல்லை. இதில் உமா தோழர் அந்த மலை மேலே சூரியன் வருது பாருங்க, அது வந்து ஒரு தாய்ப்பாலை சூரியன் அருந்தது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷுவல். நிச்சயமா அது ஃபேண்டாஸ்டிக்கான விஷுவல். அது ஒன்றும் இல்லை, அதாவது நான் அவனை மறந்துட்டேன். ஒரு காதலை வந்துட்டு இப்படி சொல்ல முடியுமான்றதை நான் உண்மையிலே நான் அதாவது பெரிய ஷாக் ஆகிட்டேன். ஆளிலையின் மேலிருந்து பாட்டி செய்க்க உன் ஆலிங்கன வாசத்தில் நான் திளைக்க. இப்படி ஒரு வரியை தமிழ் சினிமா இன்னை வரலும் கண்டதே கிடையாது. அதாவது ஆலிங்கனம்னா என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது தூய தமிழ் சொல். அதாவது காதலன் காதலியும் அதாவது காமத்தை அடைவதற்கான ஒரு பொழுது, ஒரு இணைவு தான் அது. ஒரு தழுவுதல், நொடியில எழக்கூடிய வாசம் தான். அதாவது அந்த காதல் வாசத்தையும் காமத்தையும் அப்பா சான்ஸே இல்லை. எனக்கு வந்து அப்படி வந்து உமாதேவின் மீது காதல் ஊட்டி எடுத்துருச்சு எனக்கு அந்த வரியை கேட்டு. உண்மையிலே இல்லை, அதாவது எப்படின்னா ஒரு படைப்பாளின் மீது இருக்கிற ஒரு வேட்கை இருக்குல்ல, அதுதான் அது இலக்கிய வேட்கை தான். நன்றி நன்றி. என் தமிழுக்கு நன்றி. தமிழ் தான் கொடுத்தது, தமிழ் வாசிப்பு தான் கொடுத்தது. ஆதிரைக்கு நன்றி.
அறிவு வந்திருக்காப்புல. அறிவு ரொம்ப நன்றி. அந்த பாட்டு ரீமாவோட ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருந்தீங்க. ரீமாவோட குரலில் கூட ஜஸ்டின் வந்து 2 வருஷன் அனுப்பி எது நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லும்போது சொர்ணலதா மேமோட அண்ணனோட மகள் தான் அவங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அந்த குரலை திரும்பவும் வந்து கேட்கும்போது ரொம்ப நெருக்கமாக வந்து உணர்ந்ததுனால நாங்கள் அந்த வரியை வந்து நாங்கள் அந்த குரலை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நன்றி ஜஸ்டின். போடு. படம் பண்ணப்போ கூட இவ்வளோ பதட்டமாக விளாடா நான். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரு போயிடும். மச்சான் வந்து என் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதே. ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்களே, கிடையவே கிடையாது. அவன் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் அவங்கள. ஃபஸ்ட்டுக்கு அதை எழுதுகிறேன், இவங்ககிட்ட கொடுத்து இது மேடைக்கு வரையா மச்சி, வா வா. கதை இயக்குனர் அதிகன் ஆதிரே அவர்களே, கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பினா பூரா பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் ரத்தமாக இருக்குது. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். கொடுத்து தினகர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னால், தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவர் உனக்கு புரட்சியை பற்றி என்ன தெரியும்? நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கலை. தம்பி படம் முடிச்சிட்டான், 2வது படம் வந்துட்டான். நான் இப்போ தான் படம் பண்ணேன். அந்தளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். நல்ல விஷயந்தான். ஏன்னா எங்கள் டீமில் எல்லோரும் மச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு தோழரை வந்து எல்லாத்துட்டையும் விதைச்சாப்புல. அப்போ வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லோரும் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவாப்புல. நல்ல டைப்பு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி கதை தான் நான் பண்ணியிருந்தேன், காடை வச்சு. இவர் பண்ணிட்டான் பார்த்துங்க படம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பையன். சும்மா மச்சி. ஆனால் பயங்கரமாக வந்து அவங்ககிட்டேருந்து தான் வந்து நிறையா நம்மளால் ஒரு இன்டலெக்சுவலாக ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது, இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ளே போகணும். அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமாம், இப்போ பெரிய புக்கெலாம் வச்சுருப்பான், படிக்க மாட்டான். அதை எப்போவுமே நாங்கள் படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துடுவாப்புல. ஆனால் கதையை கரெக்டாக சொல்லுவான். அந்த டேலண்ட்டு மச்சானுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி அதுதான், எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனால் கதையை கரெக்டாக சொல்லுவான். ஆனால் அது ஒரு புது வடிவத்தில் இருக்கும், நமக்கே புரிஞ்சிருக்காது. இவர் டாஸ்காஸ்கி படம் கூட அப்படி சொல்லுவாப்புல, அந்த மாதிரி. ஸோ ஆனால் படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பரப்புறதுல வந்து அது மச்சான்ட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியாக ஃபன்னாக சொன்னால் கூட, மச்சான் நீலாம் வருங்காலத்தில் சிவப்பு கண்ணாடி தான் போகணும் நீನು. ஸோ அந்தளவுக்கு கம்யூனிசத்துக்கு இவ்வளோ வந்து உழைக்கிற மார்க்ஸுக்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ இதுதான் மச்சானை பற்றி நான் சொல்ல விரும்புனது. இந்த படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது கட்டாயமாக எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழில். மேபி மலையாளத்தில் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இங்கே பேசுகிறது இதுதான் முதல் தடவை. அந்த அட்டம்ப்ட் கட்டாயமாக வெற்றி அடையணும். ஏன்னா இப்போ நான் அன்றைக்கி இயக்குனர் அண்ணா ரஞ்சித் அவர்கிட்ட பேசியிருக்கும்போது கூட அவர் எங்கே சந்தோஷப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. என்னென்னா அவர் இந்த காசு வரல போல் அதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லை. அவர் வந்து நம்ம புதுசாக தானே ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நான் எப்போவுமே புதுசாக தானே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதாச்சும் ஒரு சும்மா கான்வர்சேஷன் சொன்னார். அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமாக இருக்குது அப்படின்னும் போது, அப்படி ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். அது இந்த சமூகம் உபயோகப்படுத்திக்கணும். இப்போ அடுத்தலன்னா சமூகத்துக்கு தான் இழப்பு. பக்கத்தில் இந்த ஏதோ லைட்டாக சொல்லலாம். ஸோ நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.
நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்கை அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டின் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னென்னா, நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் இதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். ட்ராக் போடலாமா? இல்லை, இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு வார காலமாகவே ரொம்ப தூங்கவே இல்லை. பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்தது. தோழர் அதியன் தோழர் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போது சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்டில் ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் ஆமாம். அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறையா பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து உங்கள் பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். இந்த இதில் வந்து அதை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். வட்டி வரகரிசி சோறாக்க பாப்பா திணிந்தவக்க பொணிகளோ ஐயோ பொணிகளோ சாத்திக்கிட்டு பாலா பொழிஞ்சிருந்து பத்து மண்ணு திங்குதையா ஐயா அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ரொம்ப நன்றி. இது இந்த இடத்துல என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்துருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும், தோழர் சித்தாந்த ரீதியாக நிறைய புக்குகளை படிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப போராமையாக இருக்குது நம்ம அவங்கள பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து சினிமா முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில் தோழர் அதியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.